ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே ஹெல்த்தியான பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு சீரக சம்பா அரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சாதத்து மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து நம்ம ஆற வைக்கும்போது சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும், இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். காரம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்தாலே போதும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ மிளகு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் 10 பல்லு பூண்டை கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பூண்டு கறிவேப்பிலை எல்லாமே மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் சாதம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பூண்டு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு இருக்கிற அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம சாதம் கிளறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே ஒரு 10 முந்திரியை 2 உடச்சி வச்சுருக்கேன். இதில் 2 வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வரமிளகாயை கட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம். இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் கலந்து எடுத்துட்டேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம்